மன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 56வது வசனம். 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. சாலமோன் ஜெபித்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த போது சொன்ன வார்த்தை இது: இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பகுதி சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இளைப்பாறுதலை அருளுகிற தேவன். இந்த வசனத்தின் 2ஆம் பகுதியை நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதல் பகுதி சொல்கிறது, இளைப்பாறுதலை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை அருளுகிற தேவன் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் மாத்திரமே அந்த இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். இந்த வார்த்தை சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் இளைப்பாறுதலை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறார். அநேக காலங்களா உங்களுடைய சிந்தையில ஒரு இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறீர்களா? உங்க இருதயத்துல ஒரு இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். சில நேரங்களில் நம்ம மனப்பதற்றத்தினூடாகவே செல்லுகிறோம். காலையில எழும்பும் போதே இன்னைக்கு எப்படி இருக்குமோன்னு பயத்தோடே எழும்புகிறோம், பதற்றத்தோடே இருக்கிறோம். ஏதாவது ஒரு செய்தி வருகிறது என்றால் உடனே பதறுகிறோம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். வாக்குத்தத்தம் பண்ணும்படியெல்லாம் இளைப்பாறுதலை கொண்டு வருவார். நீங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க. தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தாங்களாம். எல்லா சத்துருக்களையும் நீக்கி இளைப்பாறுதலை கொண்டு வந்தாராம். உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொண்டு வருவார். அவை சோர்ந்து போகாதீங்க, அவர் இளைப்பாறுதலை கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இளைப்பாறுதலை கொண்டு வருவீராக. உம்முடைய ஜனத்துக்கு இளைப்பாறுதல் தேவையா இருக்கிறது. மனசுல இருக்கிற பயம், பதற்றம், கலக்கம் எல்லாம் நீங்குவதாக. சிந்தையில இருக்கிற பதற்றம் நீங்குவதாக. எல்லா இளைப்பாறுதலை கெடுத்து போடுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். நீர் இளைப்பாறுதலை தருகிற தேவன். ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் சிந்தையிலும் ஒரு நல்ல இளைப்பாறுதலை தருவீராக. ஆவில ஒரு நல்ல இளைப்பாறுதலை தருவீராக. கலங்கி போயிருக்கிற மக்களுக்கு கலக்கங்களை நீக்கி இளைப்பாறுதலை தருவீராக. ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.